கோச்சார கிரகங்கள்ல சாட்டர்ன், ராகு, கேது, குரு எல்லாமே ஒரு ராசிக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது பூரணமாக இப்பொழுது துலா ராசிக்கு பொருந்தும். இது காலகட்டங்களில் ராசியாதிபதி ராசிக்கு 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டனுடைய தொடர்பு, இது ஒரு இடத்துல பார்த்தோம்னா 6-8 தொடர்புங்கிறது விபரீத ராஜயோகம், எதிர்பாராத திடீர் யோகம், அனைத்து டெக்னாலஜியும் ட்ரெண்டிங்காக கிடைக்கும். அதுக்கப்புறம் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் டிரான்சிட் ஆகும் பொழுது அது உங்களுக்கு தனம், குடும்பம், வாக்கு இது எல்லாத்துலேயுமே ஒரு பொலிவு ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, வார்த்தைகளில் ஈர்ப்பு, உங்களுடைய எல்லா விஷயங்களிலுமே ஒரு அட்ராக்ஷன். குறிப்பாக செவ்வாய் இங்கே 7th லார்டுங்கிறதுனால உங்கள் லைஃப் பார்ட்னரும் ரொம்பவும் ட்ரெண்டிங்காக, ஹாட்ஸ்பாட்டாக, வைரலாக மாறக்கூடிய காலகட்டங்கள். இது எல்லாமே துலா ராசிக்காரர்கள் பூரணமாக அனுபவிப்பார்கள். தேவையான ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் மனதை செலுத்தி நீங்க உங்களை டெவலப் பண்ணிக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, 8ஆம் இடம்ங்கிறது சில நேரத்தில் நமக்கு சில தோல்விகளையும் அவமானத்தையும் யார் மூலமாக கொடுக்கும் அப்படின்னா, கணவனை இழந்த, மனைவியை இழந்த நபர்கள். நீங்க மேரீடு அப்படின்னு தெரிந்திருந்தாலும் உங்களை தூண்டுவார்கள், ஒரு டைம் பாஸுக்காக தூண்டுவார்கள். இதனுடைய அர்த்தம் என்னை விட உங்களுக்கு நன்றாக தெரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான பதிவு. அது என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா, அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் அடித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம ஒரு சொல்லடையாவே சொல்வதை கேட்டிருக்கிறோம். கோச்சாரத்தில் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி முதல் கிட்டத்தட்ட 26 நாட்கள், அதாவது ஒரு மாத காலம்னு எடுத்துக்கலாம், சுக்கிரன் என்ற கிரகம் சொந்த வீட்டில் ரிஷபத்தில் ஆட்சி பெற்று இருக்க போகிறது. இப்போ எல்லாருக்குமே தெரியும், ஒரு கம்ஃபர்ட்டு, ஒரு லக்ஸுரி, காதல், காமம், நாம் நினைத்த விஷயங்களை அடையக்கூடியது, அதாவது சுகபோகங்கள்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்குமே ஆதிபத்திய கிரகம் சுக்கிரன், சொந்த வீட்டில் ஆட்சி. இந்த சுக்கிரனை சாட்டர்ன் அப்படிங்கிற சனீஸ்வர பகவான் தனது 3வது பார்வையால் பார்க்க போகிறார். இதுல என்னன்னா, சுக்கிரன், சனி இந்த 2 கிரகங்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் யோகாதிபதிகளாக வரக்கூடிய நபர்கள். இந்த 2 கிரகமுமே பொருளணிக்கு ஒரு மாதிரியும் அருளணிக்கு வேற மாதிரியும் செயல்படுவார்கள். அப்போ பொருளணி ராசி லக்னங்களுக்கு இந்த 2 கிரகங்களின் சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். பார்வையினால் சுக்கிரனை சனி தூண்ட போகிறார். நிறைய விஷயங்களை தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இந்த சுக்கிரன் இளமை மாறாத தோற்றம், ஒரு வயதான நபராக இருந்தா கூட பார்த்தா ஒரு ஸ்டைலாக, ஒரு லுக்காக, ஒரு ட்ரெண்டிங்காக, ஒரு ஹாட்ஸ்பாட்டாக, ஒரு வைரலாக, அதுலேயுமே இந்த மீடியா, ஆர்ட்ஸு, வித்தைகள், இசை, மியூசிக்கு, நடனம், இந்த மாதிரி மாடலிங்னு இப்போ வரக்கூடிய நபர்களை சொல்லலாம். இந்த இன்ஸ்டாவில் வீடியோஸ் போடுறது, ஒரு வீடியோ போட்டு வைரல் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த சுண்டி இழுக்கக்கூடிய ஒரு அமைப்பை, ஒரு ஈர்ப்பை, ஒரு அட்ராக்ஷனை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இது எல்லாருக்கும் சுண்டி இழுக்குமான்னா ஒரு சிலவங்களுக்கு இருக்கவும் செய்வார். ஏன்னா அருளணி லக்னம் ராசிகளுக்கு இந்த சுக்கிரன் சில நேரத்தில் அவயோகங்களையும் கொடுப்பார். நிறைய பேருக்கு, அதாவது நாங்கள் ஏற்கனவே கெட்டு போயிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். சில பேரை கொடுத்து கெடுப்பதற்கும் சில பேரை கெடுத்து கொடுப்பதற்கும் சுக்கிரன் தயாராக இருக்கிறார். உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகிறார்? அதாவது இது ஒரு ஷார்ட் பீரியடாக இருந்தாலும், நாங்கள் ஒரு சின்ன டூர் தான் சார் போயிட்டு வந்தோம், அந்த மெமரிஸ் எங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கிறது. நான் ஒரு நபரை சந்தித்தேன், அதில் ஏற்பட்ட அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட்
வெகு நாட்களுக்கு எனக்கு தீனி போடு கொண்டிருக்கிறது. ஒரு பரீட்சையைத்தான் எழுதினேன், நான் பாஸ் ஆன பொழுது எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது, என் லைஃபில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்பட்டது அப்படின்னு நாம் சொல்றோம் அல்லவா. அதை போல் இந்த ஷார்ட் பீரியட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பீரியட். இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த டேர்னிங் பாயிண்ட் நம்மை ஒரு உச்சத்துக்கு கண்டிப்பாக எடுத்து செல்லும். இதில் யார் எங்கே கவனமாக இருக்கணும், யார் பணத்தை அள்ள போகிறார்கள், வெற்றியை அள்ள போகிறார்கள், வசதியை அள்ள போகிறார்கள். துளாராசியை எடுத்துக்கொள்வோம். கோச்சார கிரகங்கள்ல சாட்டர்ன், ராகு, கேது, குரு எல்லாமே ஒரு ராசிக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது பூரணமாக இப்பொழுது துளாராசிக்கு பொருந்தும். இது காலகட்டங்களில் ராசியாதிபதி ராசிக்கு 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டனுடைய தொடர்பு, இது ஒரு இடத்துல பார்த்தோம்னா 6-8 தொடர்புங்கிறது விபரீத ராஜயோகம், எதிர்பாராத திடீர் யோகம் அப்படின்னு தான் மூல நூல்களில் சொல்லப்படுகிறது. அதற்குண்டான அமைப்பு பூரணமாக இப்பொழுது துளாராசிக்கு பொருந்தும். சாட்டன் வீனஸை இன்டியூஸ் பண்ணி விடுவார். சுக்கிரன் முதல்ல உங்களுக்கு லாபாதிபதியுடைய நட்சத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியனுடைய நட்சத்திரம், அது பகை கிரகமாக இருந்தாலும் இது காலகட்டங்களில் லாபம்ங்கிறது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும், அப்பா சம்பந்தப்பட்ட பூர்வீக சொத்துக்களாக இருக்கலாம், அப்பாவுடைய சொத்துக்களாக இருக்கலாம், இவை அனைத்தும் உங்களுக்கு ஏற்படும். அதுக்கப்புறமேட்டு இனி பாரு என் ஆட்டத்தை அப்படின்னு சொல்ற மாதிரி சந்திரனுடைய நட்சத்திரம் ஜீவனாதிபதி, ரோகிணி நட்சத்திரத்தில் சுக்கிரன் டிரான்சிட் ஆகும் பொழுது உங்களுக்கு ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் விஸ்தாரமாக டெவலப் ஆகும். நிறைய பிரான்ச் போடுவது, ஸ்கில்டு லேபர்ஸ், ஓவராலாகவே உங்களுடைய தொழில் உத்தியோகம் இதில் எல்லாத்துலேயுமே ஒரு முலாம், ஒரு ஈர்ப்பு, ஒரு அட்ராக்ஷன், நிறைய வாடிக்கையாளர்களை இழுப்பது, அதற்குண்டான மிஷினரி சாஃப்ட்வேர் போன்ற விஷயங்களை இன்ஸ்டால் பண்ணி அந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் உங்களை தனித்து காண்பிப்பதற்கு தேவையான அனைத்து சாராம்சங்களும், அனைத்து டெக்னாலஜியும் ட்ரெண்டிங்காக கிடைக்கும். அதுக்கப்புறம் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் டிரான்சிட் ஆகும் பொழுது அது உங்களுக்கு தனம், குடும்பம், வாக்கு இது எல்லாத்துலேயுமே ஒரு பொலிவு ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, வார்த்தைகளில் ஈர்ப்பு, உங்களுடைய எல்லா விஷயங்களிலுமே ஒரு அட்ராக்ஷன். குறிப்பாக செவ்வாய் இங்கே 7th லார்டுங்கிறதுனால உங்கள் லைஃப் பார்ட்னரும் ரொம்பவும் ட்ரெண்டிங்காக, ஹாட்ஸ்பாட்டாக, வைரலாக மாறக்கூடிய காலகட்டங்கள். இது எல்லாமே துளாராசிக்காரர்கள் பூரணமாக அனுபவிப்பார்கள். 8ஆம் இடம்ங்கிறதே மறைவு ஸ்தானம்னு சொல்லப்படுகிறது. இப்போ இவர்களுடைய 8ஆம் இடம் காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு தனஸ்தானமாக வருகிறது. அப்போ நீங்கள் எந்தெந்த விஷயத்தை எல்லாம் மறைத்து வைத்திருந்தீர்களோ, இது எடுபடாது, இது ஒர்க் அவுட் ஆகாது, இது செல்லாது அப்படின்னு எதையெல்லாம் நினைத்தீர்களோ அதுக்கெல்லாம் ஒரு டிமாண்டு. பழைய துருப்பிடித்த இரும்பு ஐட்டமாக இருக்கலாம், அதை அப்படியே லேசாக ஒரு பாலிஷ் போட்டு வச்சிங்கன்னா இட் வில் பிகம் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இட் வில் பிகம் வெரி ப்ரிஷியஸ் ஆர் அன் அன்அவைலபிள் ஐட்டம், கிடைக்காத ஒரு பொருள், ரேர் ஐட்டம், ஆன்டிக் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஐடியாவாக இருக்கலாம், கான்செப்டாக இருக்கலாம், ப்ராடக்டாக இருக்கலாம், சர்வீஸாக இருக்கலாம். எங்கள் தாத்தா பண்ணின சர்வீஸ்னு புதுசாக நீங்கள் அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா கஸ்டமர்கள் குவிவார்கள். அந்த இடம், பொருள், நேரம், வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தரமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தால் அதுக்கப்புறம் உங்களை கையில் பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு இது அனுகூலமாக வரும். குறிப்பாக டயபெட்டிக், சுகர் போன்ற சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருப்பவர்கள் தங்களை பத்திரமாக ஃபிட்னஸ், வாக்கிங், டயட்டிங் போன்ற விஷயங்களில் பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் 6ஆம் இடம்ங்கிறது கடன் கொடுத்தவர் உங்களை தூண்டி விடுவார். டாப் அப் போடுறேன் அப்படிம்பார்.
புதுசாக கடன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பேர் என்னங்க அப்படின்னு கேட்பார். இப்போ நிறைய ஆஃபர்ஸ் நீங்கள் கடன் வாங்குவதற்கு வரும். தேவையா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் தேவைக்கேற்றார் போல் தேவையான ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் மனதை செலுத்தி நீங்க உங்களை டெவலப் பண்ணிக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, 8ஆம் இடம்ங்கிறது சில நேரத்தில் நமக்கு சில தோல்விகளையும் அவமானத்தையும் யார் மூலமாக கொடுக்கும் அப்படின்னா, கணவனை இழந்த, மனைவியை இழந்த நபர்கள். நீங்க மேரீடு அப்படின்னு தெரிந்திருந்தாலும் உங்களை தூண்டுவார்கள், ஒரு டைம் பாஸுக்காக தூண்டுவார்கள். இதனுடைய அர்த்தம் என்னைய விட உங்களுக்கு நன்றாக தெரியும். அவங்க உங்களை அப்ரோச் பண்ணும் பொழுதே, பிரகாஷ்ராஜ் சொல்ற மாதிரி இது லிஸ்ட்லயே இல்லையே, நீ எதுக்கு என்கிட்ட வந்து இப்போ வளையிற, நெளிகிற, கொலையிற அப்படின்னு பார்த்த உடனே கண்டுபிடித்து விடுவீர்கள். இதுக்கு என்ன பரிகாரம்னா, ஒரே பரிகாரம், பிரதர் சிஸ்டர் பரிகாரம் தான். அது என்ன பிரதர் அப்படின்னா, நீங்க துளாராசி சகோதரியா இருந்தா அப்படி துண்டா ஒரு நபர் தனியா ஸ்டாப் பிளாக்ல வந்து நிற்கும் போது, வாங்க பிரதர், உட்காருங்க பிரதர்னு அழுத்தம் திருத்தமா 2 தடவை சொல்லுங்க. சகோதரியாக இருந்தால், வரக்கூடிய நபர் பெண்ணாக இருந்தால், வாங்க சிஸ்டர், உட்காருங்க சிஸ்டர் அப்படின்னு நல்லா அழுத்தம் திருத்தமா சிஸ்டர்னு கூட சொல்லுங்க. அவர் புரிந்து கொண்டு விடுவார். வேல்சங்கருடைய வீடியோவை இவங்க பார்த்துட்டாங்கப்பா, ஆளுங்க உஷாராயிட்டாங்கப்பா அப்படின்னு நாசுக்காக ஒதுங்கி விடுவார். தவிர்ப்பது நலம், தவிர்ப்பது கடினம். வார்த்தையுடைய அர்த்தம் உங்களுக்கு நன்றாக புரியும். இது ஒரு திடீர் ஜாக்பாட் கிடைக்கக்கூடிய காலகட்டம்ங்கிறதுனால ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்குள் உங்களது மனதை செலுத்தி இந்த வாய்ப்பை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். சார், எல்லாமே நன்றாக இருந்தது, டக்குன்னு முடிஞ்சிருச்சே அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. அடுத்து செவ்வாய் என்ற கிரகம் ஆட்சியாக போகிறது. பஞ்சமகா புருஷ யோகத்தில் ருட்சக யோகம் என்ற அமைப்பில் வருகிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.